பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதி அருள். இன்னைக்கு டாபிக் என்னன்னா, டேட்டான்னு சொல்கிறீங்க, அது எங்கேயாவது செய்கிறது கொஞ்சம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னீங்கன்னா அதான் இப்போ நம்ம சொல்கிறோம். தரவுகளின் அடிப்படையில் தான் எல்லாரும் நம்புவாங்க. எப்படி போன வருஷம் என்கிட்ட 5 கோடி ரூபா டர்ன் ஓவர் ஆகிருக்கு என்னோடய கம்பெனியில். நான் இந்த மாதிரி டெக்ஸ்டைல் ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு பிரான்ச் மட்டும் 5 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இதுதான் அப்படின்னு கொடுக்கறது வேறு. 5 கோடி ரூபா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வேறு. இது எப்படி நடந்தது அதை நம்ம சொல்லணும். நான் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணேன், அந்த டேட்டாவை நான் வச்சுருக்கேன். சேல்ஸ் இந்த மாதிரிலாம் நடந்தது. என்னோடய கஸ்டமர் பீக் ஹவர்ஸில் ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நடக்கும். பண்டிகை காலங்களில், மற்ற காலங்களில் இப்படி நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தரவுகளாக கொடுக்குறது. அப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? ஓகே, உண்மையிலே இவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க போல் அப்படிங்கிறது. தரவுகள் தான், அதாவது டேட்டா தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட வளர்ச்சியில் இருக்கோங்கிறத சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டேட்டான்னு சொல்கிறோம்ல, இதுதான் என்ன பண்ணுதுங்கிறத நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டு, டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அந்த பிலீவிங், அதாவது நம்பிக்கை அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே டேட்டாவின் அடிப்படையில் தான். நம்ம சரியான டேட்டாவை சரியாக ப்ரெசென்ட் பண்ணி பண்ணுறப்போ அதோட வளர்ச்சி தெரியும். டேட்டாங்கிறே தப்பே நடக்காதோ அப்படி கரெக்ட், கேள்வி கரெக்டு தான். அதுலேயும் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. சரியான டேட்டாவை கொடுத்தா தான் சரியான ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தேவையான டேட்டாவாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத டேட்டாவாகவும் இருக்கக்கூடாது. ஒரு கஸ்டமரோட ஃபுல் டீட்டெயில் வேணும். அவர் எப்படி காண்டாக்ட் பண்ண போகிறோம், அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். பெரும்பாலான சூப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி கஸ்டமரோட பேரோ, ஃபோன் நம்பரோ, இமெயில் ஐடியோ வாங்குறதில்ல. அதுக்கு பதிலாக யூபிஐ ஐடியை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க இதுதான் அவர் கஸ்டமர். ஏன்னா அவர் பெரும்பாலும் ஜிபே பண்ணுறாரு. ஒருவேளை பணத்தில் வாங்கிட்டு போனார்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டேட்டா அப்படிங்கிறத நம்ம எப்படி மைண்ட் செட் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆக்ஷனில் இருந்தும் நம்ம எக்ஸல் ஷீட்லேயோ, அதே மாதிரி கூகுள் ஷீட்லேயோ, எதுலேயோ நம்ம சாஃப்ட்வேர்லேயோ இன்சர்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் நமக்கு அதோட ரிசல்ட் அபரிவிதமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டிங், சேல்ஸ் எதாக இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா முழுக்க டேட்டாவால் எப்படி நம்ம பிஸ்னஸ் க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா போன 6 மாதத்தில் இந்த வளர்ச்சியாக இருந்தோம், இந்த 6 மாதத்தில் இந்த வளர்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தரவுகளின் அடிப்படையில் தான் வளர்ச்சி நிர்ணயிக்கப்படுகிறது. டேட்டாவின் அடிப்படையில் தான் நம்மளோட நிறுவனத்தோட வெற்றி எவ்வளவு அப்படிங்கிறத நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் பகவதி அருள்.